ஜெய் வாராகி! என் அன்பு குழந்தையே, என் அழகான தங்கமே, மனதுக்குள் ஆயிரம் விதமான கலக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வெளியில் எதையும் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மிகவும் நல்லபடியாக இருப்பது போலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது போலும் நீங்கள் காட்டிக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் வீட்டுக்குள் வந்து பார்க்கும் பொழுதுதான் அனைத்துமே தெரியும். நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், மன வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது அப்படித்தான் தெரியும். வெளியில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த சூழ்நிலைகளும் புரியாது. அவர்கள் ஆயிரம் விதத்தில் பேசுவார்கள். நீங்க நன்றாக இருக்கிறீர்கள் என்றும் பேசுவார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்கிறீர்கள், அதனால் தான் முன்னேறுகிறீர்கள் என்பதையும் சொல்வார்கள். இதில் 2 வகை உண்டு. நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயித்து விட்டீர்கள் என்றால், இவள் கஷ்டப்பட்டு முன்னேறினாள், இவன் கஷ்டப்பட்டு முன்னேறினான், அதனால்தான் இவ்வளவு தூரம் இவங்களால் வர முடிந்தது என்று இங்கு யாரும் கூற மாட்டார்கள். இவன் என்னமோ தவறு செய்கிறான், அதனால்தான் இவன் வளர்கிறான், இவ்வளவு சீக்கிரத்தில் இவன் வாழ்க்கையில் பணம், காசு அனைத்தையும் பார்க்கிறான் என்று பேசுவார்கள். வளர்ந்தாலும் இங்கு தாழ்த்ததான் செய்வார்கள், கஷ்டப்பட்டாலும் இங்கு தாழ்த்ததான் செய்வார்கள். ஆக மொத்தம் இவ்வுலகத்தில் நீ எது செய்தாலும் அது மிகப்பெரிய ஒரு குறையாகத்தான் இங்கு இருக்கும் மனிதர்கள் எடுத்து வைப்பார்கள். நீ முன்னேறும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் நீ முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் அதுவே நீ முன்னேறிய பிறகு அவர்களிடம் போய் நான் முன்னேறிவிட்டேன் என்று சொல்லும் பொழுது பொறாமை எண்ணங்கள் தாண்டவம் ஆட ஆரம்பித்துவிடும். அதனால் இங்கு யாரும் எடுத்தவுடன் இவர்கள் நல்லவர்கள் தான் என்று பட்டத்தையும் கொடுக்க முடியாது. அதே சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள் பாரு, அவர்கள் கெட்டவர்கள் என்று பட்டத்தை கொடுக்காமலும் இருக்க முடியாது. இங்கு யாரையும் யாராலும் எப்பொழுதும் புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் உண்டு. அது அவனவனுடைய நேரத்தில் தான் அது சுயரூபம் வெளியே வரும். அதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், உனக்கு எது சரி, உனக்கு எது தவறு என்று உன்னுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன் மீது மட்டும் கவனத்தை செய். கவனத்தை வைத்து அதன் மீது மட்டும் உன்னுடைய வேலையை பார். அதையெல்லாம் விட்டுவிட்டு இவனுக்கு பிடிக்குமா, அவனுக்கு பிடிக்குமா, இவன் தவறாக நினைப்பானா, அவன் தவறாக நினைப்பானா என்று எவ்விதத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே குறை போட்டுக் கொள்ளாதே. நீ இங்கு நல்ல பிள்ளைதான். ஆனால் இங்கு யாராவது வந்து உன்னிடம் வந்து நீ நல்ல பிள்ளைதான் என்று கூறி இருக்கிறார்களா? கிடையாது. அதுவே நீ ஒரு சின்ன தவறு செய்து பார். நீ தவறு செய்து விட்டாய், தவறு செய்து விட்டாய் என்று உன்னிடம் மட்டும் சொல்லாமல் ஊரில் இருக்கும் அத்தனை நபர்களிடமும் கூறுவார்கள். என்ன கூறுவார்கள்? இவள் தப்பு செய்து விட்டாளாம், இவள் தப்பு செய்து விட்டாளாம் என்று. அதுவே நீ நல்லது செய்து ஒரு விஷயத்தில் வெற்றியாளனாக நின்றால் வெளியில் போய் சொல்லக்கூட மாட்டார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில்தான் நீ வாழ்கிறாய். அதனால் இவர்கள் என்னை தவறாக நினைத்து விட்டார்கள், அவர்கள் என்னை தவறாக நினைத்து விட்டார்கள், இவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி வாழப் போகிறேன், அவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி வாழப் போகிறேன் என்பதை எல்லாம் போட்டு குழப்பாமல் உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் ஒரு நிம்மதியோடு வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். மனதுக்குள் ஆயிரம் வழிகளும் வேதனைகளும் இருக்கும் பட்சத்தில் அதை அத்தனை பெயரும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை மேலும் மேலும் கவலைப்படுத்தத்தான் பார்ப்பார்கள். அதனால் இவர்களை பற்றி அவர்களை பற்றி நான் யோசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசை, ஆனால் மற்றவர்களை பற்றி நான் யோசிக்கிறேன் என்று எவன் ஒருவன் அடுத்தவனை பற்றி நினைக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்திற்காக முடிவெடுக்காமல் அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று முடிவெடுப்பானோ எடுக்கிறானோ அவன் நிச்சயமாக தோல்வியை அடைவான். இதற்கு மேல் உன்னுடைய இஷ்டம். சொல்வதற்கு நான் அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இனிமேல் என்ன முடிவு எடுக்க வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவனுக்காக முடிவெடுக்க போகிறாயா, இல்லை உனக்காக முடிவெடுக்க போகிறாயா என்பதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். தங்க பிள்ளையே, இந்த வாராகி என்றும் உன்னோடு இருப்பேன்.
நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன். நிம்மதியான அத்தனை விஷயத்தையும் உனக்காக தருவேன். கவலைப்படாதே. ஜெய் வாராகி.